ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இது பல்லாங்குழி போர்டு எடுத்து முன்னாடி வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது பல்லாங்குழி போர்டு இல்லைங்க, இது வந்து முட்டை ட்ரே. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் எங்கள் வீட்டில் ஒரு முட்டை ட்ரே இருக்கும். அது வந்து இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே முட்டை வச்சு நம்ம கடைக்கெலாம் போனோம்னா சேஃபாக எடுத்துகிட்டு வரலாம். இது மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன். இப்போ மார்க்கெட்டில் ஏகப்பட்ட முட்டை ட்ரேஸ் வந்துருச்சு. லைக் இந்த மாதிரி நிறைய ட்ரேஸ் எல்லாம் வந்துருச்சு. அதில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ட்ரே இது தான். நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் வாங்கலான்னு சூஸ் பண்ண ட்ரே இது. இந்த ட்ரே வந்து வாங்கினோம் அப்படின்னா ஒரு முட்டை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே இருக்கிற போர்டு போட்டு அதுக்கு மேலே இன்னொரு முட்டை வச்சோம் அப்படின்னா, சப்போஸ் கீழே இருக்கிற முட்டை ஏதாவது ஒன்று பெருசாக இருந்தால் கூட மேலே இருக்கிற அந்த போர்டும் வைக்க முடியாது, மேலே முட்டையும் வைக்க முடியாது. ஸோ இது வந்து வேஸ்ட்டு தான். பட் இந்த ட்ரே வந்து 24 முட்டை அழகாக வைக்கலாம். இதுக்கு மேலே இருக்க போர்டு கொஞ்சம் தூக்குனாப்பில் தான் இருக்கும். ஸோ நம்ம ஒரு முட்டை பெருசாக இருந்தால் கூட அது வந்து இடிப்படாது. இன்னொரு ப்ளஸ் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். நம்ம வீட்டில் எங்கேயாவது வைக்கிறோம் அப்படின்னு ரொம்ப காம்பேக்டாக. இன்னொன்று வந்து இந்த முட்டையை வச்சு நம்ம தெரியாமல் இப்படி தலைகீழாக தூக்கிட்டாலோ இல்லை சைடில் தூக்கிட்டாலோ இல்லை சாய்ச்சி தூக்கிட்டாலோ இது கண்டிப்பாக அந்த முட்டை கீழேயே விழுகாது. நீங்கள் 5 முட்டை வச்சாலும் சரி, ஒரே ஒரு முட்டை இருந்தாலும் சரி, அது என்ன பண்ணாலும் அது அதுக்குள்ளேயே நல்லா வந்துட்டு காம்பேக்டாக உட்காந்துக்கும். இது ரொம்ப ஈஸி டு ஹேண்டில். அண்ட் இது வந்து நம்ம ட்ராவல் ஃப்ரெண்ட்லியான்னு கேட்டால் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெளியிலலாம் இது எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா இதுக்கு மேலே இருக்க மூடி வந்துட்டு ஈஸியாக நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ நம்ம வாங்கி பேக்லாம் போட்டுட்டு வந்தாலோ இல்லை வண்டியில் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்தாலோ இதோட மேலே இருக்க மூடி ஓப்பன் ஆயிடுச்சுன்னா கீழே விழுந்துடும். மெஷின் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய்.